இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேயில் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காமன் மிஸ்டேக் இன் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்டிங். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 AM நடக்கும். அதே சமயத்தில் 11 AM இன்னொரு வெபினார் இருக்குது, த 1 crore ஜர்னி ஒன்லி ஃபார் தோஸ் சீரியஸ் அபவுட் 1 crore. இந்த 2 வெபினார்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்திய நிதி நிறுவனங்களில் இந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட $8 பில்லியன், அதாவது 70,000 கோடி ரூபாயை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம என்ன கேள்விப்படுறோம், இந்தியாவினுடைய ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் நிறைய பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸஸை வந்து எப்படி ரன் பண்ணுறாங்கன்ற சிக்கல் இருக்குது, வாராக்கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நெரேட்டிவ் தான் நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து இந்தியன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் வாங்குறவங்க நிறைய பேர். ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக்னா ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியினுடைய போர்டில் தன்னுடைய நாமினிஸை போட்டு அந்த கம்பெனியுடைய வளர்ச்சியை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை தரக்கூடிய ஒரு ஸ்டேக். சும்மா ஒரு 1% வாங்கினா அது ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் இல்லை. போர்டை டைரக்ட் பண்ணுறதுக்கும் கைடு பண்ணுறதுக்கும் குறைந்தபட்சம் எவ்வளவு ஈக்விட்டி இருக்கணுமோ அதை நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக்னு சொல்லலாம். பேங்க்ஸில் நடந்திருக்கு, என்பிஎஃப்சிஸில் நடந்திருக்கு, கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் நடந்திருக்கு. எல்லா ஏரியாலையுமே இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரினர்ஸ், அதுவும் இந்தியன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஆரம்ப கட்டம் தான். இப்போ யார் யாரெல்லாம் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஃபெடரல் பேங்க்கில் பிளாக்ஸ்டோன் 10% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. அதுக்கு 6,200 கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க்கினுடைய வேல்யூவேஷன் 62,000 crores, 10%க்கு 6,200 crore கொடுத்து பிளாக்ஸ்டோன் என்ற ஒரு குளோபல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக ஆர்பிஎல் பேங்க் அப்படின்ற ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க், அந்த ஷேர் ப்ரைஸ் கூட கொஞ்ச நாள் முன்னாடி சில பிரச்சனைகள்னால கிட்டத்தட்ட பாதியாச்சு. பட் ஆர்பிஎல் பேங்க்ல எமிரேட்ஸ் என்பிடிங்கிற ஒரு மிடில் ஈஸ்ட் பேஸ்ட் பேங்க் 27,000 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. போட்டு அவங்க ப்ரமோட்டரே ஆயிட்டாங்க. 60% ஸ்டேக் அவங்க கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு பேங்க்ல நீங்க 60% ஸ்டேக் வாங்கணும்னா அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆர்பிஐ முன்னாடியே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கீகரித்து இதை நாங்கள் ஏற்றுக்குவோன்னு சொன்னாதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே வர முடியும். ஆர்பிஐனுடைய அப்ரூவல் எளிதில் கிடைக்கலனாக்கா இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கவே நடக்காது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு என்பிஎஃப்சியும் ஒரு பேங்க்கும் சேருவதாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கவே இல்லை. காரணங்கள் பல. ஆனால் என்னுடைய கெஸ் என்னன்னாக்கா, ஆர்பிஐனுடைய ஃபைனல் அப்ரூவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக எஸ் பேங்கை பற்றி பேசுவோம். எஸ் பேங்க்ல 16,300 crores இன்வெஸ்ட் பண்ணி 24.2% ஸ்டேக்கை சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் ஜாப்பனீஸ் இன்ஸ்டிடியூஷன் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இப்போ லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் எஸ் பேங்க். எஸ் பேங்க் கிரைசிஸ் வந்தபோது என்ன நடந்தது, அந்த பேங்க் மூழ்கி இருக்குங்க. அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா, கவர்மெண்ட் பேங்க்கை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு மற்ற இந்தியன் ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணி இந்த பேங்க்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேக்கை நீங்கள் தாராளமாக விற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்காங்க. எஸ்பிஐ அவங்க தான் லீட் இன்வெஸ்டர். இது பண்ணும்போது நிறைய பேர் இதை ரொம்ப கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட்
என்ன நடந்ததுனாக்கா எஸ் பேங்க் ஸ்டெபிலைஸ் பண்ணி டெபாசிட்டர்ஸ் உடைய மொத்த கேபிட்டலையும் சேஃப்கார்டு பண்ணி ஈக்விட்டியை கொடுத்து மறுபடியும் எஸ் பேங்கை வளர்ச்சி பாதை கொண்டு வந்து இன்னைக்கு எஸ் பேங்க்ல 24% ஒரு ஜாப்பனீஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து வாங்குற லெவலுக்கு ஆர்பிஐ இதை வழி நடத்தியிருக்காங்க. இது மிக சிறப்பான ஒரு சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸியாக அந்த பேங்க் பேங்க்ரப்ட் ஆகிருக்கலாம், எவ்வளோ பேரோட பணம் போயிருக்கலாம். அது எல்லாத்தையும் பாதுகாத்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டமை வந்து வலிமைப்படுத்தி வீக் ஆகாமல் பாதுகாத்தது ஆர்பிஐனுடைய மிக முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்படி 16,300 crores கொடுத்து எஸ்பிஐ கிட்ட இருந்தெல்லாம் ஸ்டேக்கை வாங்கி இவங்க இம்பார்ட்டன்ட் ஷேர் ஹோல்டர் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாளில் இன்னும் ஏற்றிட்டு போவாங்க. ஜப்பனீஸ் எப்படின்னாக்கா நேராக போய் ஃபுல்லாக வாங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாங்குவாங்க, அப்புறம் திரும்ப வாங்குவாங்க, அப்புறம் திரும்ப வாங்குவாங்க. ஸ்லோவாக அவங்க கண்ட்ரோலிங் ஷேர் ஹோல்டர் ஆகிடுவாங்க. இதுவும் ஆர்பிஐனுடைய அப்ரூவலோடு நடந்திருக்கிற ஒரு முக்கியமான டிரான்சாக்ஷன். இதில் ஆர்பிஐனுடைய பங்கு மிகப்பெரியது. அடுத்தபடியாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 7,500 கோடி ரூபாயை வார்பர்க் பின்கஸ்ன்ற ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம் போட்டிருக்காங்க 9.5% ஸ்டேக் வாங்கிறதுக்கு. 10% கீழே ஸ்டேக் வாங்குறதுங்கிறது ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட், அது கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அதற்கு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைப்படி அப்ரூவல் வாங்குறது ஈஸி. பட் 24% 60%லாம் வாங்கணும்னா இன்னும் கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய 9.5% 10%க்குள்ள ஸ்டேக் நிறைய பேர் போடுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் சம்மான் கேபிட்டல், பழைய இந்தியா புல்ஸ் குரூப்பினுடைய ஒரு நிறுவனம். அதில் 8,850 கோடி ரூபாயை அபுதாபி இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனின்ற ஒரு வெஞ்சர் இன்வெஸ்டர், அபுதாபி அரசு ஆளும் குடும்பம் சார்ந்த ஒரு நிறுவனம் போட்டு 43.5% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. மணப்புரம், இது மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். 4,400 கோடி ரூபாய் போட்டு பெயின் கேபிட்டல் 18% வாங்கியிருக்காங்க. மணப்புரம்ல வந்து கவர்னன்ஸை பற்றி நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இன்சைடர் ட்ரேடிங், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது மணப்புரத்துக்கு. ஒரு காலகட்டத்தில் அதை பற்றின கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் மணப்புரம் வந்து வளர்ச்சியை காட்டின ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுனாலையும் அதுக்கு வந்து ப்ரெசன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் பெயின் கேபிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், 18% ஸ்டேக் வாங்குவோம், போர்டில் டைரக்ஷனை கொடுத்து இந்த கம்பெனி அடுத்த லெவலில் கொண்டு போவோன்னு அந்த கிரெடிபிலிட்டியை பெயின் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. பெயின் கேபிட்டல் யாருன்னா 2 முறை ஆக்சிஸ் பேங்க்கு கேபிட்டல் கொடுத்து ஆக்சிஸ் பேங்கை வலிமைப்படுத்திய ஒரு மிக முக்கியமான குளோபல் கம்பெனி. ஸோ பெயின் கேபிட்டல் வரும்போது அது மணப்புரத்துக்கு கிரெடிபிலிட்டியை டெஃபினட்டாக கூட்டியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரீவியஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இல்லாத ஒரு கிரெடிபிலிட்டியை பெயின் கேபிட்டல் கொடுத்ததாக தான் நான் பார்க்குறேன் மணப்புரத்தில். இன்னும் என்னென்ன டீல்ஸ் நடக்க போகுது? ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அதில் மிட்சுபிஷி யூஎஃப்ஜே அப்படின்ற ஒரு ஃபைனான்ஷியல் குரூப் பேசிக்கிட்டு இருக்காங்க 20% வாங்குறதுக்கு. $2.6 பில்லியன். யோசிச்சு பாருங்க, மேசிவ். 25,000 30,000 கோடிக்குள்ள இருக்கும் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய என்பிஎஃப்சிஸில் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸ் வரப்போகிறாங்க, பெரிய பெரிய ஸ்டேக்ஸ் வரப்போகுது. இது எதை காட்டுது? அதுதான் இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட். அதுக்கு தான் வந்திருக்கும். எதை காட்டுதுன்னா, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதலின் அடிப்படையில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ், பேங்க்ஸ் தான் பெஸ்ட் வெஹிக்கிள். ஏன்னா பொருளாதாரம் வளரும் போது கிரெடிட் வளரும், கிரெடிட் வளரும் போது அந்த கிரெடிட்டை வந்து சரியான முறையில் எல்லாரும் திரும்பவும் செலுத்துவாங்க. கடன் கொடுப்பது என்பது அதிக வளர்ச்சி தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். நம்ம ஈக்விட்டியை போட்டோன்னா அந்த ₹1 ஈக்விட்டிக்கு பல மடங்கு அதிகமாக பேங்க் வந்து டெபாசிட் சேகரிக்க முடியும், கடன் வாங்க முடியும், கடன் கொடுக்க முடியும். அதன் மூலமாக வளர்ச்சியை அதிகம் பெற முடியும். அந்த வளர்ச்சியும் வாராக்கடன் இல்லாத வளர்ச்சியாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இவ்வளவு பணம் உள்ளே வந்திருக்கு. இன்னும் நிறைய பணம் வரப்போகுது. ஸோ இந்தியன் ஃபைனான்சியல் செக்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நாம் அங்கீகரிக்கலை அல்லது நாம் அதை குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு பணம் போடுறத பார்த்தாக்கா அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. இன்னும் நிறைய கம்பெனிஸ் கேபிட்டல் ரைஸ் பண்ணும்போது அவங்க கடனும் நிறைய மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான பணம்
கேபிட்டலாக ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் சேர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே வளர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசியை கூட்டிக்கிட்டே போகணும். கேபிட்டல் அடிக்வசியை கூட்டும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி கடனும் வாங்க முடியும். இது ரெண்டும் வளர்ச்சிக்கு முன்னாடி நடந்தாக்கா, வளர்ச்சி வரும்போது அந்த வளர்ச்சியின் முழு பயன்களையும் பெறக்கூடிய ஒரு இடத்துல ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு நான் சொன்ன எல்லா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அந்த இடத்துல இருக்காங்க. அதுக்காக மற்றவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பெரிய பெரிய பேங்க்ஸ், அதுவும் ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் எப்போவுமே, கோட்டக் மாதிரி பேங்க்லாம் எப்போவுமே கேபிட்டல் அடிக்வசி அதிகம் வச்சுப்பாங்க. எப்பெல்லாம் பணம் ரைஸ் பண்ணும்போது சரியான தருணத்தில் பணத்தை ரைஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஷோர் பண்ணிக்கிட்டே போவாங்க, அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே போவாங்க. இன்னைக்கு செகண்ட் டயர் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸும் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான சிக்னல். கவர்மெண்ட்டும் பேங்கிங் செக்டரை மேலும் ரிஃபார்ம் பண்ண போகிறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்டில் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேங்க்ஸை க்ளீனப் பண்ணாங்க, மர்ஜ் பண்ணாங்க, ஸ்ட்ராங்கர் பேங்க்ஸை கிரியேட் பண்ணாங்க. இந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கவர்மெண்ட்டினுடைய ஹேண்டில் நடக்கும்போது கவர்மெண்ட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அது என்னன்னாக்கா 49% வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிஎஸ்யூ பேங்க்ஸில் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போது பிஎஸ்யூ பேங்க்ஸ்லையும் நிறைய பணம் ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் ஃபைனான்ஷியல் செக்டர் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சிக்கு தயாராகிவிட்டன அப்படிங்கிறது இதிலிருந்து தெளிவாக புரிகிறது. இன்னும் தயாராகி கொண்டே இருக்கின்றன. ஸ்ட்ராங்கர் பொசிஷனில் ஃபைனான்ஷியல் செக்டர் இருக்கும்போது எக்கானமி அதன் மூலமாக பெரும் பயன்களை அடைய முடியும் என்பதில் மாற்றி கருத்தே இருக்க முடியாது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கு முன்னாடி ஒரு கிரிட்டிசிசம் இருந்தது, இன்னைக்கு இந்த நிலவரம் இருக்குது. இந்த நிலவரம் எப்படி பொருளாதாரத்துக்கு உதவும், உங்களுக்கு எப்படி உதவும், நீங்கள் இந்த நிறுவனங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.